இல்லஸ்ட்ரேட்டர் நீங்க ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேர் நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல எங்களோட டீம் அது எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா வரப்போகுது. வீக்லி அட்லீஸ்ட் 2 வீடியோஸாவது நாங்கள் போட போறோம். ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபோட்டோஷாப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், வெக்டார்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இம்பார்ட்டண்டான டூல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அஸ் அ பிகினருக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன, பேர் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி டிராயிங் சாஃப்ட்வேர் மாதிரி தெரியும். ஆனால் மோஸ்ட்லி எல்லா கிராஃபிக் டிசைனர்ஸும் யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேரே இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பார்க்குற லோகோ, போஸ்டரு, பேக்கேஜ், அப்புறம் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன, ஃப்ளேயர்ஸு, பேம்ப்ளெட்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா வெக்டார். ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், வெக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு 2 இமேஜ் தேவை. ஒன்று வெக்டார், இன்னொன்று ரேஸ்ட்ரைஸ். ஸோ இந்த 2 இமேஜை நம்ம வந்து சாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரேஸ்ட்ரைஸ் இமேஜை ஜூம் பண்ணுறேன். ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து பிக்சலட் ஆகும். விச் மீன்ஸ் அதோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே நான் இப்போ வந்து வெக்டார் இமேஜை நான் ஃபுல்லாக இன்ஃபினிட்டியாக நான் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும், ரெடியூஸே ஆகாது. ஸோ இதுதான் வெக்டாரோட மேஜிக்கே. ஸோ இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு லோகோவை விசிட்டிங் கார்டு சைஸ் அளவுக்கு சின்னது பண்ணாலும் அதோட குவாலிட்டி குறையாது. அட் த சேம் டைம் ஒரு பில்போர்ட் சைஸ் அளவுக்கு ஒரு லோகோவை நம்ம பிளேஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் வெக்டாரோட பவரே. ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் 2 விஷயம் தான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது என்னென்னா, இங்கே இருக்க ரீசன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இது என்னென்னா, நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, நியூ ஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இந்த நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று கிரியேட் ஆகும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே சேம் செட்டிங்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ என்ன செக் பண்ணணும்னா இங்கே ஐ பட்டன் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே சேம் செட்டிங்ஸ் தான் இங்கேயும். ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல்ஸோட சைஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இவங்க நிறைய ப்ரிசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, மொபைலு, வெப்பு, பிரிண்ட்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அஸ் பிகினராக நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வித்து, ஹைட்டு, லைக் இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது அது இல்லாமல் இந்த கலர் ப்ரொஃபைல். ஸோ இந்த கலர் ப்ரொஃபைலில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஃபோட்டோஷாப்பில் பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளால் பிரிண்டிங்க்கும் டிசைன் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் டிஜிட்டலுக்கும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் அதே தான். பிரிண்டிங்னா லைக் CMYK, அதே மாதிரி டிஜிட்டல்னா RGB. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் அதே காட்டும். அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் பிரிண்டிங்கை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த A4 செலக்ட் பண்ணிட்டு அந்த கலர் மோடு டிஃபால்ட்டாக அது CMYK செலக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கலர் மோடை CMYKலேருந்து RGBக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் வரும். லைக் நீங்கள் இந்த ப்ரெசெட்டோட கலர் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம், இந்த டாக்குமெண்ட் வந்து பிரிண்டிங் யூஸ் ஆகுதா, டிஜிட்டலுக்கு யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம டம்மியாக ஒரு ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, இங்கே வித்தில் வந்து எனக்கு தேவையான ஒரு சைஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹைட்டு, ஸோ ஹைட் என்ட்ரி பண்ணிவிட்டு யூனிட்ஸில் ஸோ இன்ச்சஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே கீழே வந்து ஆர்ட்போர்டை கவுண்ட் கேட்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு ஆர்ட்போர்ட் போதும். ஸோ அதனால் ஒரு ஆர்ட்போர்டு. அதுக்கப்புறம் கீழே என்னென்னு செக் பண்ணணும் அப்படின்னா கலர் மோடு. ஸோ இது வந்து நான் டிஜிட்டலுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ அதனால் RGBலேயே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் RGBயை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்தோன்னா ஸோ நமக்கு தேவையான இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஆர்ட்போர்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேட்டரோட மெயினான ஒரு ஏரியாவுக்கு வருவோம். ஸோ அது என்னன்னா ஒர்க் ஸ்பேஸு. ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி நிறையா கச்சமுச்சான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே பேனிக் ஆக வேண்டாம். ரொம்ப ஈஸியாகவே இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஸ்க்ரீனில் இருக்க எல்லாத்தையுமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி. எப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த பேனல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேனல்ஸ் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டூல் பார் இல்லையா. ஸோ இந்த டூல் பாரையும் கூட நம்மளால் நமக்கு வேணுன்ற மாதிரி அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓவரால் இந்த ஒர்க் ஸ்பேஸையே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மாற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களால் மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே அவங்க நிறையா ஒர்க் ஸ்பேஸோட டிஃபால்ட் ப்ரெசெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, டாப் ரைட் கார்னரில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் அஸ் அ பிகினருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த எசென்ஷியல் ஷூட்டர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து செட்டப் ஆகும். ஸோ அஸ் அ பிகினருக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸே போதும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஒரு 3 பார்ட்டாக செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா மெனு பார். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே மேலே இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, ஃபைல், எடிட், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாம் தான் மெனு பார். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல், நியூ, ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேனல் வந்துச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு பேனல் கிரியேட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணாலும் அந்த ஆர்ட்போர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா, அதே ஃபைல் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃபைல் மேனேஜரில் எந்த
எந்த இமேஜை வேணாலும் கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸோட ப்ரிசெட்டில் வந்து கலர் பேனல் வந்து மிஸ் ஆகுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அது தேவைப்படுது, ஓகேவா? ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் ஆர் எனபிள் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதே அந்த மெனு பாரில் மேலே விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் அவுட் ஆஃப் பேனல்ஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் பேனல் வந்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அப்படி ட்ராக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல கூட அதை நீங்கள் இப்போ ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்க ஓவரால் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே இந்த மெனு பார் மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கண்ட்ரோல் பார். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா மெனு பாருக்கு கீழே இருக்கும். இஃப் இன் கேஸ் அது உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்தா அதே மாதிரியே தான், லைக் நம்ம என்ன டூல்ஸ் எடுக்கிறோமோ அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து மேலே ஷோ ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எனக்கு தேவையான டெக்ஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து மேலே ஷோ ஆகும். எப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் என்ன, ஃபாண்ட் என்னன்னு சொல்லிட்டு அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து ப்ரஷ் டூலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து இப்போ ட்ரா பண்ணுறேன், ஓகேவா? ட்ரா பண்ணேன்னா ப்ரஷ்ஷோட கண்ட்ரோல்ஸ் இங்கே ஷோ ஆகும். விச் மீன்ஸ் அதோட சைஸு, ஒப்பாசிட்டி என்ன, ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு மெத்தடா. அதுக்கப்புறம் இது இன்னொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அது என்னன்னா நம்ம வந்து டூல்ஸை செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதோட கண்ட்ரோல்ஸ் மேலே ஷோ ஆகும் கிடையவே கிடையாது. நம்ம என்ன ஆப்ஜெக்ட்டோ ஒரு எலிமெண்ட்டை தொடரமோ அதோட கண்ட்ரோல்ஸ் மேலே ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நான் டெக்ஸ்ட்டை தொடறேன் அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ஸ் மேலே இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இப்படி ப்ரஷ்ஷை தொட்டாலும் அதோட கண்ட்ரோல்ஸும் மேலே ஷோ ஆகும். என்ன டூல்ஸை தொடறீங்களோ அதோட கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் மேலே ஷோ ஆகும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்பில் இருக்குமே தவிர இங்கேயும் அதே கான்டெக்ட் தான், பட் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் பார் வந்து டூலை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, எலிமெண்ட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பாட்டமில் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஆர்ட்போர்டோட கரண்ட் ஜூம் என்ன, அண்ட் தென் இப்போ எந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் எந்த டூலை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த ஆர்ட்போர்டோட நேவிகேஷன் மட்டும் அதை சொல்லும். ஸோ அவ்வளோதான் இந்த ஓவரால் ஸ்டேட்டஸ் பாரோட ஒர்க்கே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டாக்குமெண்ட் ஆப். அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பார் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே ஒரு பார் இருக்கு இல்லையா, ஒரு டார்க் கிரே கலரில். ஸோ அதுதான் டாக்குமெண்ட் ஆப். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஃபைல்ஸை இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரௌசர் தெரியும் இல்லையா? ஸோ அதில் நம்ம ஒரே நேரத்தில் நிறையா டேப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதே கைண்டில் தான் இந்த மெத்தடுமே ஒர்க் ஆகும். ஸோ அட் அ டைமில் நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை இப்படி ஸ்விட்ச் பண்ணி இந்த டேப் மூலமாக நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன் பார்க்க போகிறோம். அது என்னன்னா டூல் பார். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த லெஃப்ட் சைடில் நிறைய லிஸ்ட் அவுட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட பேர் தான் டூல் பார். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குற இல்லுஸ்ட்ரேஷன், லோகோ, வெக்டார்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்னன்னா இப்போ நான் அந்த மவுஸை இந்த டூல் மேலே ஹோவர் பண்ணேன் அப்படின்னா அது மேலே என்ன ஷோ ஆகும்னா அந்த டூலோட நேம் என்ன, அதோட ஷார்ட்கட் என்ன, அண்ட் அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் வீடியோவும் அதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோவிலேயே அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னன்னா இந்த டூல் பாரில் நீங்கள் சில டூல்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டூலோட கார்னரில் ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா அந்த டூலோட சிமிலர் டூலெல்லாம் அந்த டூலுக்கு உள்ள ஹிடன் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த டூலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஹிடன் டூல்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இது மூலமாகவே அதோட சிமிலர் டூல்ஸ் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பேனல்ஸ். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டூல் பார் இருக்கு இல்லையா? டூல் பாருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நிறைய லிஸ்ட் அவுட் ஆஃப் பேனல்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கலரு, கிரேடியன்ட்டு, பேட்டர்னு, ஸ்வாட்சஸ் சொல்லிட்டு நிறைய கைண்ட் ஆஃப் பேனல்ஸ் இருக்கும். அது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் சில ப்ராஜெக்ட்டுக்கு சில பேனல்ஸ் வந்து தேவைப்படும், சில ப்ராஜெக்ட்டுக்கு சில பேனல்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அப்படிப்பட்ட பேனல்ஸ் எல்லாத்தையுமே மேலே இந்த மெனு பாரில் விண்டோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த விண்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பேனல்ஸ் வேணுமோ அதை நம்ம இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு அதை உங்களுக்கு வேணுன்ற இடத்துல இப்படி ட்ராக் பண்ணி அட்டாச்சும் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அந்த மாதிரி அட்டாச் பண்ண பேனல்ஸை இந்த ஏஆரை கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்க முடியும், எக்ஸ்பாண்டும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்படாததை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்ட்போர்ட். ஸோ அது எங்கே இருக்குன்னா இங்கே சென்டரில் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆர்ட்போர்ட். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுற டிசைனு, லோகோ, வெக்டார் இது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தான் ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களால் மல்டிபிள் ஆர்ட்போர்டுமே இந்த ஒரு பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் ஆர்ட்போர்டை சுற்றி லைக் ஒரு ப்ளஸ் ஐக்கான காட்டும் இல்லையா? ஸோ எந்த சைடு உங்களுக்கு ஆர்ட்போர்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு இன்னொரு ஆர்ட்போர்டு அதே சைஸில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரே கேன்வாஸில் மல்டிபிள் ஆர்ட்போர்டில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன, வெக்டார்னா என்ன, அண்ட் தென் ஆர்ட்போர்டு எப்படி ஒர்க் ஆகும், ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகும், டூல் பார் என்ன, மெனு பார்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இப்போ ஆக்சுவலான டிசைனுக்குள்ளே போகலாம்.
ஸோ கிராஃபிக் டிசைனோட ஃபவுண்டேஷனே இந்த ஷேப்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஷேப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் பார்ல ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஷார்ட்கட் வந்து எம். நீங்க வந்து கீபோர்ட்ல எம் கிளிக் பண்ணி கூட அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஆர்ட் போர்டில் மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கிரியேட் ஆகும். ஸோ அதே நீங்க ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஈவனா கிடைக்கும். ஸோ இப்படி மட்டும்தான் இந்த ஷேப்பை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா சேம் அதே ரெக்டாங்கிள் டூலை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆர்ட் போர்ட் மேல அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று விச் மீன்ஸ் ஒரு பேனல் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதுல வித்தும் ஹைட் என்டர் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு வித்தும் ஹைட் வந்து தேவைப்படுது. ஸோ நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா உங்களுக்கு இன்ஸ்டன்டா அந்த வித்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்பை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படியுமே உங்களால ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷேப்பை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேப்ல கலர் எப்படி அப்ளை பண்றது? ஸோ சிம்பிள் தான். எப்படின்னா இந்த கீழே இருக்க கலர் பேனல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படி நீங்க ட்ராக் பண்ணியோ ஆர் கிளிக் பண்ணியோ நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மேல ஒரு பிக்கர் இருக்கு இல்லையா, கலர் பிக்கர், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் மீன்ஸ் என்ன பிளேஸ்ல நீங்க கிளிக் பண்றீங்களோ அந்த மாதிரியும் உங்களால அந்த கலரை வந்து பிக் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஒரு வழியில மட்டும் தான் கலர் பிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. மேலையும் கண்ட்ரோல் பார்ல இந்த இடத்துல உங்களுக்கு 2 கலர் பேனல் இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஃபில் கலர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி உங்களால என்ன கலர் வேணாலும் உங்களோட இந்த பாக்ஸுக்குள்ள அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதே கலர் பக்கத்திலேயே இன்னொரு பாக்ஸ் போட்டு கிராஸ் ஒன் போட்டிருக்கும். ஸோ அதோட பேர் என்னன்னா ஸ்ட்ரோக். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஷேப்போட ஸ்ட்ரோக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா இங்க சைடில் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளால அந்த பாக்ஸுக்கு மீன்ஸ் அந்த ரெக்டாங்கிளுக்கு ஸ்ட்ரோக்கை நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு 1 PT இருக்கு இல்லையா? PT மீன்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அது என்னன்னா நம்ம அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் விச் மீன்ஸ் அது 1 பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நான் 10 பாயிண்ட்டுக்கு வச்சு என்டர் கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து நம்ம இது மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் இதோட சிமிலர் டூலான எலிப்ஸ் அண்ட் பாலிகானுக்கும் அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன செலக்ஷன் டூல். இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் 2 கைண்ட் ஆஃப் செலக்ஷன் டூல் இருக்கு. அது என்னன்னா செலக்ஷன் டூல் அண்ட் தென் டைரக்ட் செலக்ஷன் டூல். ஸோ அதை நீங்க ஒயிட் கர்சர் அப்படி இல்லாட்டி பிளாக் கர்சர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாக் கர்சர் விச் மீன்ஸ் செலக்ஷன் டூல். ஸோ சிம்பிள். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்க ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஆப்ஜெக்ட்டை ஸ்கேலும் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு போனஸ் ஸ்டெப்பும் தரேன். அது என்னன்னா நீங்க ஆல்ட் ஆர் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட்டும் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா டைரக்ட் செலக்ஷன். ஸோ பேசிக்காக இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு ஷேப் எப்படி கிரியேட் ஆகும்னா ஆங்கர் பாயிண்ட்ஸ் வச்சு தான். ஸோ 2 ஆங்கர் பாயிண்ட் இப்படி கிரியேட் ஆகி ஒரு பாத்தை கிரியேட் பண்ணும். அதே பார்த்து கர்வாக இருக்கும்போது அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்க்கு 2 ஹேண்டில்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது எதுக்குன்னா இந்த கர்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட பேர் தான் கர்வச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கோர் எலிமெண்டான ஆங்கர், பாத் அண்ட் ஹேண்டில் இது 3ஐயும் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண தான் இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயத்த சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலிப்ஸ் கிளிக் பண்ணிட்டு நான் அதை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ராப் பண்ணிட்டு ஸோ டைரக்ட் செலக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இண்டிவிஜுவலாக எந்த ஆங்கர் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறனோ அந்த ஆங்கர் பாயிண்ட்டை என்னால் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இது சர்க்கிள் மாதிரி இருக்கா? ஸோ அதை எப்படி நான் ட்ராக் பண்ணேன்னா உங்களால் அன்ஈவனான ஷேப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி 2 ஹேண்டில்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது மூலமாக உங்களால் இந்த சர்க்கிளோட கர்வை நம்மளால் இந்த மாதிரி கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த டூலோட கோர் ஃபங்க்ஷனே. ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரியான ரெக்டாங்கிள், எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஜெமெட்ரிக்கல் ஷேப்லாம் இல்லாமல் என்னால் எப்படி ஓனாக ஒரு ஷேப்பை கஸ்டமைஸாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் இருக்குது. ஸோ அது என்னன்னா இந்த பென் டூல். ஸோ ஃபஸ்ட்டு பென் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஷார்ட்கட் வந்து P. ஸோ பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஆர்ட் போர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஆங்கர் பாயிண்ட்ஸோட கனெக்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டில்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கர்வ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அந்த ஷேப்பை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ராக் பண்ணிக்க முடியும். விச் மீன் ட்ரா பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த ஆங்கர் பாயிண்ட்டில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓவரால் ஷேப்பை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த பென் டூல் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்பவே ஈஸி ஆகிடும். ஒன்ஸ் இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லோகோஸ், ஐகான்ஸ் அண்ட் தென் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டூல்ஸ் கவர் பண்ண அப்புறம் அப்படியே நம்ம வந்து பேனல் சைட் போயிடலாம். ஸோ அந்த பேனல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேனல்ஸ் என்னன்னா அஸ் அ பிகினருக்கு இந்த கலர் பேனல்ஸ் தான். ஸோ இந்த கலர் பேனல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுற ட்ராயிங்கில் இருக்கட்டும் சரி, இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கட்டும் சரி, ஷேப்பில் இருக்கட்டும் சரி, எல்லாத்துலையும் கலர் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா? ஸோ ரைட் சைடில் இது ஷோ ஆகும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா இந்த விண்டோவை கிளிக் பண்ணிட்டு இதில் கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதே கலர் பேனலில் இன்னொரு ஹிடன் ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா இந்த கலர் பேனல் சைட்லேயே இங்கே மெனு பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா ஷோ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா
பண்ணோன்னா இந்த கலர் பேனலோட ஹிடன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே ரிவீல் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஓவரால் இந்த கலர் பேனலையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கலர் பேனல் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பேனல் இருக்குது. அது என்னன்னா அலைன் பேனல். ஸோ அது எங்கே இருக்குன்னா டிஃபால்ட்டாக இந்த சைடில் வந்து ஷோ ஆகாது. ஸோ ஆல்ரெடி பார்த்த அதே மாதிரியே விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த அலைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அது கூடவே டிஃபால்ட்டாக 2 ஆப்ஷன் வரும். அது என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பாத் ஃபைண்டர். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ அலைனை மட்டும் பார்க்கலாம். ஸோ அலைனை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல அப்படி டாகும் பண்ணிக்க முடியும். ஸோ டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த அலைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்ட் போர்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்டோட அலைனை இது ஃபிக்ஸ் பண்ணும். விச் மீன்ஸ் இப்போ இது லெஃப்ட் அலைனா, லைக் சென்ட்ரல் அலைனா, ரைட் அலைனா, ஆர் டாப் அலைனான்னு சொல்லிட்டு இந்த ஓவரால் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டோட அலைன்மெண்ட்டை இந்த அலைன் டூல் மூலமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேனல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேனல். அது என்னன்னா பாத் ஃபைண்டர். ஸோ அது எப்படி யூஸ் ஆகும்னா, 2 இல்லை அதுக்கு மேலே உள்ள ஷேப் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கோ ஆர் இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கோ ஆர் டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ எங்கிட்ட இப்போ 2 ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாத் ஃபைண்டர் ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணிக்கிறேன். எனபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது பேர் வந்து கம்பைன். இதை கிளிக் பண்ணோன்னா 2 ஷேப்பும் இந்த மாதிரி கம்பைன் ஆகிடும். விச் மீன்ஸ் merge ஆகிடும், ஓகேவா? ஸோ அதே இந்த 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா 2 ஷேப்பும் லைக் இன்டர்செக்ட் ஆகி அந்த சென்டருக்கு அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகி கிடைக்கும். ஸோ அதே இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டிவைடுன்னு சொல்லிட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் அந்த ஷேப்பை ஒவ்வொரு தனித்தனி ஷேப்பாக நம்மளால் பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இந்த பேனல் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பேனல். ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற பேனல் பேர் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது கான்டெக்ட் பேஸில் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன ஆப்ஜெக்ட்டை தொடரமோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் இங்கே சைடில் ஷோ பண்ணும். விச் மீன்ஸ் இப்போ நான் டெக்ஸ்ட்டை தொடறேன் அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ஸ், விச் மீன்ஸ் ஃபாண்டோட நேமு, லைக் ஃபாண்டோட சைஸு, லைக் ப்ளீடிங் என்ன, அதோட லைன் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். அப்படியே நான் இங்கே ஷேப்பை தொட்டேன் அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ஸ் இங்கே ஷோ ஆகும். விச் மீன்ஸ் ஃபில் கலர் என்ன, ஸ்ட்ரோக் என்ன, ஒப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஸோ அதோட கண்ட்ரோல்ஸை இங்கே வந்து அது ஷோ பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் வந்து என்னோட ஒர்க் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கேன்வாஸில் நேவிகேட் பண்ணுறது எப்படி. ஸோ சிம்பிள், நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் எப்படி நேவிகேட் பண்ணமோ சேம் அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ ஆல்ட் ஆர் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். சிம்பிள். அதே மாதிரி லைக் ஸ்பேஸ் பாரை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களால் லைக் அந்த மவுஸ் வந்து லைக் இன்ஸ்டண்ட்டாக ஹேண்ட் ஆகிடும், ஓகேவா? ஹேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அந்த ஹேண்ட் போர்டை உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ட்ராக் பண்ணி உங்களால் பொசிஷனிங் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லி யூஸ் பண்ண இது ஈஸியாக மெமரி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரோட பேசிக்கை புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன, ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்ட் போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் ஆர்ட் போர்டு எப்படி நேவிகேட் பண்ணுறது, டூல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், பேனல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், வெக்டார்னா என்ன, அண்ட் தென் சொல்லிட்டு அஸ் அ பிகினருக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். டே பை டே ப்ராக்டிஸ் பண்ண சாஃப்ட்வேரோட ஃப்ளோவை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in the next lesson. Bye.